புராணங்கள்ல தேவதைகளை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். நான் நேர்ல பார்த்த என்னோட தேவதை ரஜினி தான். இந்த இடத்துல அவங்க கிட்ட ஒன்னு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். குடு. ஏங்க லைட்டா சரிங்க. I love you, my angel. எல்லாமே அவ கிளியரா பிளான் பண்ணி தான் பண்றா. நம்மதான் லூசு மாதிரி ரஜினி பாவம் அவளுக்கு ஒண்ணுமே தெரியாத நம்பிட்டு இருக்கோம். கரெக்டுக்கா. இங்க இந்த பார்த்திபனை எப்படிலாம் திட்டினா இப்ப பாத்தீங்கல்ல. தோல் மேல கை போட்டு எப்படிலாம் நிக்கிறான். அதுக்காக எல்லாரும் முன்னாடி சண்டை போட முடியுமா? இவ ஒருத்தி. எல்லாரும் பாக்குறாங்க. மறுபடியும் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டா என்ன பண்றது? அதனாலதான் ரஜினி அப்படி இருக்கிறா. ஏய், வாய மூடிக்கிட்டு போடி. ஏற்கனவே இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வந்துட்டா இதுல வக்காலத்து வாங்குறதுக்கு. இல்லக்கா, இப்ப கூட பார்த்திபன் நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு அவ அவனை திட்டிட்டு தான் போனா. நடிப்பு, எல்லாமே நடிப்பு. அவன் கூட இருந்துட்டு அக்காவும் இப்படி பிளான் பண்ணி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் ஓ வேலை தானே, எனக்கு தெரியும். நீ தானே இந்த கேக் ஆர்டர் பண்ண? சத்தியமா இல்லைங்க, இது முழுக்க முழுக்க அண்ணாச்சி ஏற்பாடு தான். சந்தேகப்பட வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா? ஆமா, கேக் கட் பண்ணாம விட மாட்டாங்க. ஆனா கேக்க ஊட்டி விடலான்னு பார்த்த கொன்றுவேன்.
என்னம்மா கேக் கட் பண்ணலாம்ல? 2 பேரும் கேக் கட் பண்ணுங்க. ஆ. சாரிங்க, உங்களை தெரியாம அடிச்சிட்டேன். சாரிங்க ப்ளீஸ். அப்புறம் அண்ணாச்சி, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், கிளைண்ட்ஸ் ஏங்க வேணும்னு பண்ணலங்க. ஒழுங்கா கேக்க கட் பண்ணு. ரஜினி, கேக் எடுத்து பார்த்திபனுக்கு ஊட்டி விடுமா? மாப்பிள என்ன பாக்குறீங்க? கேக் எடுத்து ஊட்டுங்க. ஆ சரிங்க. நான் இல்லைங்க, அண்ணாச்சி, ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், கிளைண்ட்ஸ், அதுக்காக தாங்க. ப்ளீஸ். அம்மா வெக்கப்படாத, ஊட்டுமா. ப்ளீஸ். அட ஊட்டி விடுமா. இங்க பாருங்க, 2 பேரும் எப்படி ஜோடியா நிக்கிறாங்கன்னு. இவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்குதுன்னா சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. எதுக்கு இப்படி நடிக்கணும்? ச்சே. யார் நடிக்கிறாங்க? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? அந்த கண் கொள்ளா காட்சியை நீங்களே வந்து பாருங்க சித்தப்பா. இது எப்ப நடந்துச்சு? ஆமா, இப்பதான் நடந்துட்டு இருக்கு சித்தப்பா. இப்படி அநியாயம் பண்றாளே தம்பி. இவளை யாருமே கேட்க முடியலையே. ரஞ்சிதா, இப்ப அமைதியா இருக்க போறியா இல்லையா? நான் எப்படி பார்த்தா நாம தான் இதெல்லாம் செஞ்சிருக்கணும். ஏதோ நல்லது நடக்குதுன்னு விட்டுட்டு போவியா? ஏன்னா என்ன பேசுற நீ? அவன் நீ பெத்த பொண்ணுன நியாயமா இந்த விசேஷத்தை நாம பண்ணிருக்கணும். எவனோ ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். அண்ணி மனசு கொதிக்காதா? எல்லாமே அவ குடுக்கிற இடம் தானே சித்தப்பா. தாலி கட்டினதும் மண்டபத்துல அந்த கத்துனா, வீட்டுக்கு வந்ததும் விரட்டி விட்டா. அப்புறம் கோர்ட்ல போய் எப்படி எப்படிலாம் மாத்தி பேசினா. அவனுக்கு டீ குடுக்காதப்போ சும்மா இருந்துட்டு அப்புறம் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சா. அப்பவே எனக்கு திக்கு இருந்துச்சு. இது போதாதுன்னு கடத்தரப்பு விழாவுக்கு அந்த பார்த்திபனுக்கு Dress வாங்க சொல்லிருக்கா. ஓ, அவ்வளவு தூரம் போயிடுச்சா? நீங்க என்ன சித்தப்பா, அதான் பாத்தீங்கல்ல, இப்படி சந்தோஷமா சிரிச்சு ஒரே மேடையில ஒன்னா நிக்கிற வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் என்ன? இத பாருங்க, என்ன நடந்ததுன்னு தெரியாம ஆளாளுக்கு பேசாதீங்க. முதல்ல அவ வரட்டும், அவகிட்ட நேரடியா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு?
வேண்டாம் வேண்டான்னு வாய் தான் சொல்லுது. செய்யற வேலையெல்லாம் அப்படியே நேர்மாறா தானே இருக்கு. கல்யாணம் முடிஞ்சாச்சு. இதோ ரிசப்ஷனும் ஜம்மன் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. அதையாச்சு நீங்களா ஏற்பாடு பண்ண பாருங்க. ராதிகா, அவ உன் அக்கா. அந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. அக்கா மாதிரியா நடந்துக்கிறா? பண்றது எல்லாம் திருட்டுத்தனம். இப்ப நான் பேசுறது அவளுக்கு குறைஞ்சு போச்சா? வரட்டும்டி, ஒரு முடிவு தெரியாம விடமாட்டேன் அவளை இன்னைக்கு. கடை திறப்பு விழாக்கு Dress வாங்கணும்னு சந்தோஷமா கிளம்பினாங்க சங்கரி அக்கா. பாவம், ரிசப்ஷனா கொண்டாடுற ரிசப்ஷனு இரு வைக்கிறேன் உனக்கு வேட்டு. சொல்லு அனிதாக்கா, ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல, என்ன செய்ய போற? நான் என்ன செய்வேன்? ஏற்கனவே செஞ்சதெல்லாம் பத்தாதா? அப்ப சரி, வேணும்னா இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் செய்யவா? இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, சரியா? அப்படியா? ஐயோ, தம்பி கல்யாணத்தை தான் சரியா பாத்தீங்களான்னு தெரியல. சரி, ரிசப்ஷனையாவது பாக்கட்டுமே நினைச்சேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க வேலையவே பாருங்க. என்னது, ரிசப்ஷனா? ஆமா. ஏய், உங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட மானமே கிடையாதா? என்ன நினைப்புல ரிசப்ஷன் நடத்துறீங்க? எங்க எல்லாருக்குமே நிறைய மானம் ரோஷம்லாம் இருக்கு. உங்க தம்பி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்க அக்காக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத ராதிகா. சரி, நான் பேசல. அண்ணாச்சி தலைமையில கோலாகலமா நடக்கிற அந்த ரிசப்ஷனு அண்ணாச்சி Facebook பேஜ்ல லைவா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பை. Facebookலயும் லைவா?
என்னம்மா? அனிதா, எதுக்கு இப்படி கத்துற? என்னாச்சு? பாருங்க, ரஜினி ரஜினின்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்கல்ல, அவ பண்ற வேலையை பாருங்க. பாத்தீங்களா? எப்படி சிரிச்சு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? சந்தோஷமா தானமா இருக்காங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அதானே, அவங்க செய்யற எதுவுமே தப்பில்லைன்னு தானே சொல்லுவீங்க. நீங்க 2 பேரும் மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சே. நாங்க மாறிட்டோமா இல்ல நீ மாறிட்டியா? மா, இப்ப பிரச்சனை நம்மள பத்தி இல்ல, அவளை பத்தி. அவளுக்கு என்னம்மா? எப்படி இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போட்டுமே அனிதா. சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. பிரச்சனை பண்றனே இருக்கட்டும்பா. அதே மாதிரி அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்தாலும் வாழாம போனாலும் எனக்கு ஒண்ணுமே இல்ல. அனிதா, உனக்கு பிடிக்கலன்னா பேசாம இருன்னு தான் சொல்றோம். அவங்கள நீ எதுவுமே சொல்லாத. அது எப்படிமா முடியும்? அது எப்படி முடியும்? அவ கோர்ட்ல பேசினதுதான் உண்மை நான் சொன்னப்போ எங்களுக்காக தான் போய் சொன்னான்னு அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க. இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க முன்னாடி நான் தானே தப்பானவளா இருக்கேன். பாருங்கம்மா, இங்க பாருங்க. இவ்ளோ பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சு ஒரு நாள் கூட முழுசா ஆகல. எப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஃப்ராடுங்க 2 பேரும் நல்லவங்க, நான் கெட்டவளா? ஆமாண்டி, நீ தான் தப்பு பண்ண. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். அவங்க 2 பேரும் விரும்புறோம்னு வெளிப்படையா சொன்னப்புறமும் கல்யாணத்தை நடத்த விடாம செஞ்சது தப்பு அனிதா. எங்க புள்ள கல்யாணத்தை கண்குளிர பாக்கணும்னு ஆசைப்பட்டோம். அது இப்படி முடிஞ்சு போச்சு. அது மட்டும் சரியா நடந்திருந்தா இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனை ஊரை கூட்டி நாமெல்லாம் நடத்திருப்போம். இப்படி யாருமே இல்லாம யாரோ ஒருத்தர் உரிமையா நடத்துற ஃபங்க்ஷனை பெத்தவங்க நாங்க எந்த உரிமையும் இல்லாம 3வது மனுஷங்க மாதிரி லேப்டாப்ல பாத்துக்கிட்டு இருக்கோம்மா. உங்க 2 பேருக்கும் என்னதான் ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி உங்களால அவளை நம்ப முடியுதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. அனிதா, நாம சொன்னது அவங்க கேட்கலையேன்னு உனக்கு கோவம், ஈகோ. அதை தூக்கி போட்டு பாரு, உனக்கு எல்லாமே புரியும். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணு நல்லவ இல்லப்பா. இந்த ஃபங்க்ஷனை யாராச்சும் திடீர்னு நடத்த முடியுமா? இது எல்லாமே அவ முன்னாடியே பிளான் பண்ணது. சரிடி, இருந்துட்டு போட்டோம். அவங்களே பிளான் பண்ணி நடத்திட்டு போட்டோம். அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? எங்களுக்கு அவங்க மேல எந்த கோவமும் இல்ல. நீ இன்னும் என்ன ஆதாரம் கொண்டு வந்து காட்டினாலும் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு நாங்க சொல்ல போறதும் இல்ல. என்னப்பா பேசுறாங்க இவங்க? அவ பேசுனதுல என்னமா தப்பு இருக்கு? ரஜினி பார்த்திபன் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவங்க சந்தோஷமா வாழணும், அதுதான் எங்களுக்கு தேவை. இதெல்லாம் ஏன் நடந்துச்சு, யாரால நடந்துச்சுன்னு முடிஞ்சதை ஆராய்ச்சி பண்ண நாங்க தயாரா இல்ல. அவங்க எப்ப வந்தாலும் நாங்க ஏத்துப்போம். அப்படி அவங்க வரும்போது நீயும் வாயை திறக்க கூடாது.